இந்த வீடியோல கூலி படத்தை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் சொல்ல போறேன். நீங்க ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேனா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டா இருக்க போகுது. இந்த வீடியோல என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னா ஹிந்தியில இந்த கூலி படத்தோட டைட்டில் மாத்திருக்காங்க, மாத்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஏன், எதுக்கு, என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகே, இந்த படத்துல சத்யராஜ் அவர்களும் நாகார்ஜுனா அவர்களும் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அவங்களுக்கு என்ன ரோல் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டா ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. அந்த அப்டேட்டை கேட்டோன்னே நம்மளுக்கு எல்லாம் ஃபுல் அடிச்சிருச்சு. என்னடா சத்யராஜ் நம்ம ஆல்ரெடி கெஸ் பண்ண ரோல் தான் நடிச்சிருக்காரு, ஆனா நாகார்ஜுனா ரோல் தான் எஸ்பெஷலி புதுசா இருக்குது. ஆனா செம காம்போங்க இந்த படத்துல ரஜினிக்கும் நாகார்ஜுனாவுக்கும். ஸோ அது என்ன சமாச்சாரம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பல கோடி ரூபாயில் அள்ளி இருக்குது. தமிழ், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லையும் ப்ரீ புக்கிங் பயங்கரமாக இருக்குது. அது எவ்வளோ கோடின்னு தெரிஞ்சு நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நெட்ஃப்ளிக்ஸ் இந்த படத்தை என்ன சொல்கிறது, எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு விலைக்கு வாங்கியிருக்குது. அதையும் இந்த கண்டென்ட்டில் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆமீர் கான் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணியிருக்காராம். அது என்ன சம்பவம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுவும் மட்டும் இல்லாமல் நம்ம பூஜாக்கிட்ட இந்த படத்தில் குத்துப்பாட்டு ஆடி இருக்காங்க இல்லையா, அதுக்கு ஒரு லாஜிக் இருக்குன்னு சொல்லிட்டு ரூமராக பேசிகிட்டு இருக்காங்க. அது என்ன லாஜிக்னு தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கெல்லாம் சிரிப்பு வந்துடும். அந்தளவுக்கு ஒரு காமெடியான லாஜிக் தான். ஆனால் ஃபேன்ஸ் இதைத்தான் விரும்புகிறாங்களா, அது என்ன சூட்சமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஆந்திராவில் இன்னொரு மிகப்பெரிய படம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தில் ஜூனியர் என்டிஆர் கூட நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மோத போகிறாரு. அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸான ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்டோரியை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ஷாக் ஆவீங்க. ஆந்திரா மக்கள் அந்தளவுக்கு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க. அது என்ன எதிர்பார்ப்பு அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட டைரக்டர் நம்ம லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிறனால கண்டிப்பாக இந்த படத்தில் எல்சியூ இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுலேயும் இந்த எல்சியூவில் யாரு கூட கனெக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே கண்டிப்பாக ஷாக் ஆயிடுவீங்க. அதையும் ரகசியமாக லோகேஷ் கனகராஜ் அவர்கள் மெயின்டைன் பண்ணிருக்காரு. ஆனால் இந்த படத்தோட செட்டுக்கு ஒரு முக்கியமான ஸ்டார் போறாரு அடிக்கடி அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சீரியல் வெளியாகுது. அது எந்த ஸ்டார்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, வா என்னடா ரஜினி கூட இவர் சேர போறாரா, பயங்கரமா இருக்கே அப்படின்னு நீங்களே எக்ஸைட்மெண்ட் ஆக போறீங்க. ஸோ இத்தனை அப்டேட்டுகளும் இருக்குது. இதை விட நான் சொல்லாத அப்டேட்டுகளும் கண்டிப்பாக இந்த வீடியோக்குள்ள வரப்போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட் அமைய போகுது. வாங்க நேராக வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்டா இந்த கூலி படத்தோட டைட்டிலுக்கு ஒரு எதிர்ப்பு வந்திருக்குறீங்க. அது தமிழில் கிடையாது, ஹிந்தியில். ஆல்ரெடி ஹிந்தியில் 1983 அமிதாப் பச்சன் நடித்த படம் தான் கூலி. அதுக்கப்புறமா 2020 வருண் தவன் நடித்த கூலி நம்பர் 1. இப்படி 2 படங்கள் ஹிந்தியில் ஆல்ரெடி இருக்குது. அப்படி இருக்கும்போது திரும்பவும் கூலிங்கிற டைட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற விநியோகஸ்தர்களும் படத்தோட தயாரிப்பு நிறுவனங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வேறு டைட்டிலை சஜஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அதனால நம்ம ஆளு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரி என்ன டைட்டில் வைக்கலான்னு சொல்லி கலந்து ஆலோசிக்கும் போது ஒரு டைட்டில் முடிவு பண்ணியிருக்காங்க. அதுதான் மஜடோர் அப்படிங்கிற டைட்டில் தான் இந்த படத்துக்கு ஹிந்தியில் வைக்க போகிறாங்களாம். இதை கேட்டோன்னே எல்லாருக்குமே டிசப்பாயின்மெண்ட். ஆல்ரெடி ஹிந்தியில் மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு. அப்படி இருக்கும்போது இப்படி இவங்க டைட்டில் மாற்றலாம், ஆல்ரெடி கூலிங்கிற டைட்டில் நல்லா தான் இருக்குது, அதனால் கூலிங்கிற டைட்டில் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நெட்டிசன்ஸ் எல்லாம் ஆன்லைனில் இந்த விஷயத்த ஷேர் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் ஆடியன்ஸும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, இங்கே இருக்கிறவங்களும் சொல்லிட்டு இந்த டைட்டில் ஓவர் ஆல் இந்தியாவில் ஒரே டைட்டிலாக தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையும் வச்சுருக்காங்க. ஸோ மஜடோர் தான் வரப்போகுதா இல்லை கூலி அப்படிங்கிற பேர் தான் வரப்போகுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறமா இந்த கூலி படத்தில் நம்ம சத்யராஜ் அவர்கள் நடிக்கிறார் அப்படி கேள்விப்பட்ட உடனே நம்மளுக்கு ஷாக்கிங் தான். ஏன்னா சத்யராஜ் அவர்கள் ரஜினி கூட சேர்ந்து நடிக்கிறாரா? ஏன்னா ஆல்ரெடி பழைய கசப்பான சம்பவங்கள் நிறைய இருந்துச்சு. ஆனால் இது படம் தான்ப்பா, படத்துக்காக நடிக்கிற அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரா அப்படிங்கிறது தெரியல. சரி, அது என்னவோ இருந்துட்டு போட்டோம். ஆனால் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்காரு நம்ம சத்யராஜ் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு நெகட்டிவ் ரோலில் நடிக்கிற மாதிரி சில விஷயங்கள் அடிபடுது. ஆனால் அவருக்கு நெகட்டிவ் ரோல் கொடுத்தாதான் கண்டிப்பாக இந்த படத்தில் செட் ஆகும். ஏன்னா மிஸ்டர் பாரத் படத்திலே நம்ம பார்த்துருப்போம், என்னம்மா கண்ணு சௌக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மோதுற ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். அவங்க 2 பேர்த்தோட ஸ்பீச்சும் அருமையாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு போட்டி போட்டு நடிக்கக்கூடிய 2 துருவங்கள். அப்படி இருக்கும்போது இந்த படத்துலேயும் ஒரு நெகட்டிவ் ஷேடில் தான் நம்ம சத்யராஜ் அவர்கள் ப்ளே பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே செகண்ட் ஹாப்பில் இந்த படத்தில் ஒரு நெகட்டிவ் ஷேடு தான் பண்ணுறாராம். அப்படி தான் இந்த கதை அம்சங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் சரி இப்படி இருக்கிற போது
நாகார்ஜுனாவுக்கு என்னப்பா வேலை இந்த படத்தில் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நாகார்ஜுனா தான் வந்து முழுக்க முழுக்க இந்த படத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட இருக்கிற மாதிரியான அம்சங்கள் வந்து நிறையவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்ரெடி இப்போ தனுஷ் கூட நடித்த படமும் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக போகுது. ஏன்னா அதில் வந்து நாகார்ஜுனாவோட நடிப்பு வந்து பயங்கரமாக பேசப்பட்டுச்சு, அந்தளவுக்கு வந்து இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக வந்து இந்த படத்தோட அப்டேட்டுகளை பார்க்கும்போது நாகார்ஜுனாவுக்கு கொடுத்த கேரக்டரும் அவரோட கதையம்சங்களும் அவரோட கேரக்டரை டிஃபைன் பண்ணுறது இதையெல்லாம் பார்க்கும்போது தெலுங்கு டேரக்டரில் விட நம்ம லோகேஷ் கனகராஜ் தான் வந்து நாகார்ஜுனாவை முழுமையாக பயன்படுத்திக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரியும் வந்து பேசிக்கிறாங்க. ஏன்னா நாகார்ஜுனா வெளியே போகும்போது கூலி அப்படின்னு சொன்னால் போது உட்காந்து 1 மணி நேரமாக ஒப்பிக்கிறாராம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த படத்தில் அவர் வந்து நடிச்சிருக்காராம். அந்த அளவுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. வேற கோணத்தில் வந்து தன்னை நடிக்க வச்சதா வந்து நாகார்ஜுனா போகிற வர இடம்லாம் வந்து சொல்லிட்டு அதை வந்து சர்ப்ரைஸாக அவர் வந்து சந்தோஷப்பட்டுக்கிறாராம். அது கூட தனுஷ்க்கு வந்து பொறுக்கலையா, என்னடா நம்ம படத்துலையும் நடிச்சிருக்காரு ஆனால் எங்கே போனாலும் கூலி படத்தை பற்றி தான் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு தனுஷ் கூட காண்டானாராம். அப்படி ஒரு கேரக்டர் வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் கூடயே வந்து இருக்கிற மாதிரி ஒரு ரோல் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ படத்தில் எந்த அளவுக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறமா எந்த படமும் செய்யாத ஒரு சாதனையை வந்து ரிலீஸ் வரையே செஞ்சிருக்கு நம்ம கூலி படம். அதாவதுங்க தமிழில் 90 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த படத்தை கேட்குறாங்களா. அது மட்டும் இல்லாமல் ஆந்திராவில் 48, அதை விட்டு போனீங்கன்னா கர்நாடகாவில் 40, கேரளாவில் 38, இத்தனை கோடிகளுக்கு விலை பேசிட்டு இருக்காங்க இப்போ ரீசெல் பீரியடில். அதனால் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 500 கோடியவே தொட்டுரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தொடுறது என்ன, தொட்டாச்சு. ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படத்தோட உரிமையாக 115 கோடிக்கு கேட்டிருக்காங்களாம். இருந்தாலும் கட்டாதுப்பா, கட்டுப்படியாகாது, இன்னும் சேர்த்திக்கிறேன்னு சொல்லி ப்ரொடியூசர்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்களாம் நம்ம சன் பிக்சர்ஸ். அப்படி இருக்கும்போது இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் போட்ட காசு எடுத்துட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர் குடும்பங்கள்லாம் ஹாப்பியாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தோட பிஸ்னஸ் போயிட்டுருக்கு வேர்ல்டு வைடாக. இதை விட்ட வேர்ல்டு வைடில் இருக்கிற கலெக்ஷன்ஸும் ப்ரீ புக்கிங் இதெல்லாம் பார்க்கும்போது இதை விட ஒரு 50% கூட சேர்ந்து வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறனால நல்ல வியாபாரம். ஏன்னா இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் இருக்காரு, நாகார்ஜுனா இருக்காங்க, ஆமீர் கான் வராரு, தமனா இல்லை பூஜா ஆக்டே வராங்க. பூஜா ஆக்டே பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது வேற ஒன்றும் இல்லைங்க. ஜெயிலர் படத்தில் வந்து தம்மனா காவாலய பாட்டுக்கு பயங்கரமாக ஆடினாங்க. அந்த பாட்டு பட்டி தொட்டியில் கிட்டு அனிருத்தோட மியூசிக்கும் சூப்பராக இருந்துச்சு, பாட்டு நல்லா இருந்துச்சு. அது ஒரு வேற மாதிரி வைப். அதனால இந்த படத்துல ஏதாவது புதுசாக பண்ணணுமேன்னு சொல்லிட்டு நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து அனிருத்தை கேட்டிருக்காரு. அனிருத்தும் சூப்பரான ஒரு பாட்டை போட்டு ப்ளே பண்ணி காமிச்சிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு சரி தம்மாவே புக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பூஜா தேவை அப்படின்னு சொல்லி நம்ம ஃபேன்ஸோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் மாறுது. எனக்கும் மாறிச்சு, உங்களுக்கு மாறிச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஓகே, நம்ம ஜூனியர் என்டிஆர் அவர்கள் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட மோத போறாரு அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அது ஒன்றும் இல்லைங்க. ஆகஸ்ட் 14ஆம் தேதி வார் 2 அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆக போகுது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இந்த 3 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தில் வந்து கிருத்திக் ரோஷன் இருக்காரு, நம்ம ஜூனியர் என்டிஆர் இருக்காங்க, கேஆர் அத்வானி இருக்காங்க. இந்த மாதிரி மிகப்பெரிய நட்சத்திர பட்டங்களும் நடிக்குது. அந்த படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகக்கூடிய ஒரு ஆக்ஷன் திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து அஃபீஷியலாக வந்து இன்றைக்கெல்லாம் ப்ரொமோஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. பயங்கரமான படப்பா, இந்த படத்து கூட எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் ஃப்ளாப் ஆயிரும்ப்பா, அந்த அளவுக்கு நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த படத்துக்குள்ள தான் நம்ம கூலி படமும் மோத போகுது. கூலி படம்னு சும்மா கிடையாது, லோகேஷ் கனகராஜ் இருக்கிறாரு, சூப்பர் ஸ்டார் இருக்காரு. அதனால எந்த படம் வந்தாலும் இந்த படம் தூக்கிடுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு வார் போயிட்டு இருக்கு. அந்த படத்தோட டைட்டில் வார் தான். வார் தானே, வாங்க எங்கள் ஊரை வாருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுகெல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் அடித்து தூக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் தான் நம்பர் 1, சவுத்துலேயும் சரி நார்த்லேயும் சரி நாங்கள் தான் நம்பர் 1 அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கூலி படத்தோட ஆடியன்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க. அதே மாதிரி ஹிந்தி பீப்புள்ஸும் வந்து ஓரளவுக்கு வந்து அந்த வார் 2 படத்தை லைக் பண்ணுறாங்க. இருந்தாலும் கூலி படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் தான் அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஷாக்கிங்கான ட்ரூத் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆந்திராவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தான் வந்து வரவேற்பு அதிகம். ஏன்னா கூலி படத்தை தான் பெரும்பான்மையான மக்கள் வந்து விரும்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு போலும் சமீபத்தில் நடந்திருக்கு. அதனால வார் 2 படம் வந்து தெலுங்கில் அந்த அளவுக்கு ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ஏன்னா ஜூனியர் என்டிஆர் இருக்கிறனால எந்த அளவுக்கு மக்கள் வந்து மாற போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஸோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து சொல்ல முடியும். ஓகே, கூலி படத்தில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ட்விஸ்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆமீர் கான் நடிக்கிறதா. என்னப்பா ஆமீர் கான் டக்குன்னு வந்துட்டாரு, ஏன்னா தெலுங்குலேருந்து ஒரு நடிகர் வராருப்பா, அதே மாதிரி கன்னடத்துலேருந்து ஒரு நடிகர் வராரு, அது மட்டும் இல்லாமல் ஹிந்தியிலேருந்து ஒரு நடிகர் கூப்பிட்றாங்க. என்னதாப்பா நடக்குது கூலி படத்தில், ஏதாவது பண்ணி இந்த படத்தை ஓட வச்சிருன்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் வந்து முடிவு பண்ணிட்டாரு
அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு பேசிக்கிறாங்க. படத்தோட அடித்தளமாக இருக்கட்டும் நம்ம அடுத்த கதை அப்படின்னு சொல்லி லோகேஷ் கனகராஜுக்கு கூப்பிட்டனால, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கிறனால, நாகார்ஜுனாவும் இருக்கிறனால இந்த படத்தில் சம்மதிச்சுக்கிட்டாராம் ஆமீர் கான். அது மட்டும் இல்லாமல் ஆமீர் கான் வந்து எந்த ரோல் கொடுத்தாலும் நடிப்பார். ஒரு ஆக்ஷன் ஹீரோவை நடிப்பார், ஒரு சென்டிமெண்ட்டாக நடிப்பார், காமெடியை நடிப்பார். அவர் நடிக்காத கோலங்களே கிடையாது. அப்படி இருக்கும்போது திரும்பவும் வந்து அவரை வந்து ஒரு ஆக்ஷன் பிளாக்கர் தான் வந்து இந்த படத்தில் நடிக்க வச்சிருக்காரு லோகேஷ் கனகராஜ். அதுவும் 15 மினிட்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை எதிர்க்கிற மாதிரி ஒரு சீனை வந்து கிரியேட் பண்ணியிருக்காராம். வேற லெவலில் இருக்குதாம். ஃபுல் அண்ட் ஃபுல் டைட் சீன் அப்படிங்கிற மாதிரி வந்து லோகேஷ் கனகராஜே சொல்லியிருக்காரு. ஏன்னா ரஜினி வந்து வில்லனாக மாறும்போது ஆமீர் கானை போட்டு பொழக்கிறாரான். அந்த ஒரு சீன் வந்து பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி ஒரு ஐப்பை கிளப்பிட்டுருக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜ். ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறமா லோகேஷ் கனகராஜ் எங்கே போனாலும் கேட்குற ஒரு கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கூலி படத்தில் எல்சி இருக்கா இல்லையா, யாரெல்லாம் வந்து சஸ்பென்ஸாக இந்த கதைக்குள்ளே வரப்போகிறாங்க அப்படிங்கிற பற்றின ஒரு எதிர்பார்ப்பு தான் மக்களுக்கு இருக்குது. அதை தான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது லோகேஷ் கனகராஜ் வந்து சஸ்பென்ஸாக வந்து மெயின்டைன் பண்ணிருக்காராம். அடிக்கடி இந்த கூலி படத்தோட செட்டுக்கு ஒரு மிகப்பெரிய நடிகர் வந்துட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி கைதி, அதுக்கப்புறமா விக்ரம், லியோ இந்த மாதிரியான கதைகள் வந்து என்ன சொல்கிறது ரொம்ப வந்து தொடர்புடைய கதைகளாக இருக்குது. அதனால இந்த கூலி படத்துக்கும் விக்ரம் படத்துக்கும் லியோ படத்துக்கோ கைதி படத்துக்கோ லிங்க் கொடுக்கலாம். லிங்க் கொடுத்தா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா ஏதோ ஒரு முக்கியமான ஸ்டார் வந்து இந்த கூலி படத்துக்குள்ள வந்தாங்களே, கதையவே வந்து புரட்டி போடுற அளவுக்கு ஒரு ஹைப்பு வந்து இருந்துடும். அதே மாதிரி அப்படி தூக்கான விஷயத்தை மட்டும் இந்த படத்தில் பண்ணிட்டாங்கன்னா மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த படம். ஏன்னா மிகப்பெரிய கோடியில் அல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லோகேஷ் கனகராஜால் கண்டிப்பாக முடியும். ஏன்னா லியோ படத்தில் ஒரு செகண்ட் ஹாப்பில் கொஞ்சம் சொதப்பிட்டார். இருந்தாலும் இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு கேமியோ ரோலை உள்ளே இறக்குனா தான் வந்து பயங்கரமாக இருக்க போகுது. ஏன்னா சூப்பர் ஸ்டார் இருக்கிறனால விக்ரமோட லிங்க் பண்ணி நம்ம கமலஹாசன் அவரை தூக்கி போட்டாலும் சரி, இல்லை லியோ படத்தை லிங்க் பண்ணி விஜயை தூக்கி போட்டாலும் சரி, இல்லை கைதி படத்தை லிங்க் பண்ணி கார்த்திகை தூக்கி போட்டாலும் சரி, எப்படி யாரை வந்து உள்ளிழுத்து போட்டாலும் வேற லெவலில் இருக்க போகுது. ஏன் நம்ம ஓலக்ஸ் சூர்யா அவர்கள் கூட உள்ளிழுத்து போடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கதைக்கு உண்டான எதிர்பார்ப்பு வந்து பயங்கரமாகவே இருக்குது. ஏன்னா எல்லாருமே இப்போ வரைக்கும் வந்து எல்சியு கண்டிப்பாக இருக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பேசிக்கிறாங்க. ஆனால் மிக முக்கியமான ஒரு நடிகர் வந்து அடிக்கடி செட்டுக்கு வந்துட்டு போகிறாராம். அது மட்டும் யாருன்னு தெரியல. ஏன்னா மக்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா, கமலஹாசன் அவர்கள் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லி எல்லாருமே விரும்புகிறாங்க. ஏன்னா ரஜினி ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் திரையில பார்த்தா நல்லா இருக்கும், வேற லெவலில் இருக்கும். அதனால கமலஹாசன் அவர்கள் நடிச்சிருப்பாரு அப்படிங்கிறது தான் ஒரு எல்லாரோட எதிர்பார்ப்பும் இருக்குது. என்னோட எதிர்பார்ப்பும் அதுதான். ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் 2 பேரும் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணி நடித்தாங்கன்னா வேற லெவலில் இருக்கும் அப்படிங்கிறதா எல்லாத்தோடைய எதிர்பார்ப்பு. என்னோட எதிர்பார்ப்பு. உங்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஓகே, லாஸ்ட்டாக ஒரு சூப்பரான அப்டேட் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, டிஆர் அவர்கள் வந்து இந்த படத்தில் ஒரு மாசான பாட்டு பாடியிருக்காரு இல்லையா, சிக்கிட்டு சிக்கிட்டு சாங். இந்த சாங் வந்து அவர் பாடினது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக ஆடி இருக்காராம் சாண்டி மாஸ்டர் கூட சேர்ந்துட்டு. ஏன்னா இந்த படத்தோட இந்த பாட்டு வேலையெல்லாம் முடிஞ்சுட்டு இந்த சாங்கை வந்து ஷூட் பண்ணுறதுக்காக டிஆர் அவர்கள் வர வச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. கூப்பிட்டு கேட்டோன்னா டிஆர் அவர்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால வந்து அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க வீட்டில் சொல்லிட்டாங்க. டிஆர் அவர்கள் இதை கேள்விப்பட்டு, ஏப்பா யாருப்பா இப்படி சொன்னது, நான் வரேன்ப்பா, எங்கே வரேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உடம்பு சரியில்லாமல் இருந்த போது கூட ரஜினிக்காக வந்து டான்ஸ் பண்ணியிருக்காராம். ரஜினிகாந்த் அவர்கள் அந்த அளவுக்கு பிடிக்குமா, என்னப்பா ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ரஜினினா எதுக்கு இவருக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லி பழைய விஷயங்களை வந்து புரட்டி பார்த்ததில் அப்போ அதாவது டிஆர் அவர்கள் டாப்பில் இருக்காரு. ஒரு டைரக்டரா, ஒரு ப்ரொடியூசரா, ஒரு நடிகரா, பன்முக திறமையில அப்போல்லாம் கொடியேட்டி பறந்துட்டு இருந்தாரு நம்ம டிஆர் அவர்கள். அவர் எடுக்கிற எல்லா படங்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிட்டு இருந்தது. அந்த சமயத்தில் ரஜினி அவர்களும் வந்து அப்போதான் வந்து மேலே வந்துருக்காரு. அந்த சமயத்தில் ஆளுங்கட்சியால் ஒரு நெருக்கடி வந்திருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு. அப்போ வந்து ரொம்ப நெருக்கடிக்கு ஆளான ரஜினிகாந்த் அவர்களுக்கு நம்ம டிஆர் அவர்கள் போனை போட்டு, ஏப்பா எதுக்கு நீ கவலைப்படாதீங்கப்பா, நான் இருக்க உங்க கூட, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீங்கள் நடக்கிறத பாருங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி பின்னாடி வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு டிஆர் அவர்கள். அதனால ஒரு நன்றி வந்து என்றைக்குமே ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருக்குது டிஆர் மேலே அப்படிங்கிறத வந்து பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்குமே 2 பேருமே நல்ல ஒரு நட்பு முறையில் இருந்திருக்காங்க. அதனால தான் வந்து டிஆர் அவர்களுக்கு ரஜினிகாந்த் அவர்களும் ரொம்ப பிடிக்குமாம், ரஜினி அவர்களுக்கும் டிஆர்னா ரொம்ப இஷ்டமாம். அப்படிதான் வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒரு நியூஸில் சொன்னார். அந்த நியூஸை டக்குன்னு கொண்டு வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஏன்னா டிஆர் அவர்கள் வந்து எப்படி ஜாலி ஆடி இருந்தார், அவரோட ஆட்டம் பாட்டம் இப்போ பார்க்கும்போது நல்லா இருக்குது. எந்த ட்ரெண்டுக்கும் வந்து டிஆர் அவர்கள் செட் ஆவார். இன்னும் எத்தனை படங்கள் எத்தனை யங்ஸ்டர்ஸ் வந்தாலும்
அவங்களுக்கும் வந்து டியூனை போட்டு கொடுப்பாரு நம்ம டிஆர் அவர்கள். அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸ்க்ரீனில் புழக்க போகிறாரு டிஆர் அவர்கள். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ரிலீஸ் ஆகும்போது பார்த்துக்கலாம். ஓகே, இதுதான் நான் சொல்ல வந்த அப்டேட்டு. நான் சொன்ன அப்டேட்டுகளில் எந்த அப்டேட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸாக இருப்பீங்கன்னு நல்லாவே தெரியும். எத்தனை வருஷமாக சூப்பர் ஸ்டாரோட ஃபேனாக இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த படத்தில் நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான ஃபன்னான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெஃபினட்டாக ஒரு லைக்கை போட்டுட்டு ஒரு சப்ஸ்கிரைபும் போட்டுருங்க. ஏன்னா உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்கும், உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை உங்களோட வெறித்தனமான ரஜினி ஃபேன்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.